மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடலக்கொட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கே நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த சன்லைட் எப்படி அழகாக அந்த மரத்து சந்துக்குள்ளே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே வேலைலாம் இருக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகட்டும், ஒரு 6 மணிக்கு ஆகட்டும். பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு சும்மா சன்லைட்டு சும்மா வேலைலாம் இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோடைய மரத்து சந்தில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டோடைய பிரைட்னஸ் வந்து பார்க்கும்போதும் சரி வேலைலாம் அல்டிமேட்டாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சொல்கிறேன் கடலக்கொட்டை, அதாவது நிலக்கடலை நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். அதாவது ஒரு ஜானுக்கு அம்பிட்டு தான் ஒரு 2-3 கொட்டை தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 6 இன்ச்சு ஆசை இதுக்கு ஆழம் தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே ஏறு பின்னாடியே பாருங்கள் கடலக்கொட்டை போட்டு ஒரு அக்கா போயிட்டுருக்காங்க. அதாவது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இப்படி தான் கடலக்கொட்டை போடுவாங்க பாருங்கள். அதாவது ஏரில் அதாவது கடலக்கொட்டை அவங்க ஓட்ட அப்படியே அந்த பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடை பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து சொல்கிறது பூமி நான் சொல்கிறேன்னா காட்டில் வந்து பயிரிட பாருங்கள். அதாவது கொட்டையாக வந்து நம்ம நிலக்கடலை வந்து விதைக்கிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா பயிராக வந்து நமக்கு செடியாக வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் வந்து நம்மளுக்கு ஆர்கானிக் முறையில் நிலக்கடலை நம்மளுக்கு கிடைக்குங்க பாருங்கள். இப்படி தான் மக்களே, அதாவது நிலக்கடலை போடுறது எப்படின்னா இப்படி தான் பாருங்கள். அந்த அக்கா பின்னாடியே போட அப்படியே அந்த காலில் அப்படியே ஓட்ட அந்த சைடில் அப்படியே மறைச்சிட்டே வருவாங்க. அதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கரை ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு முடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த எவ்வளோ ஸ்பீடாக பாருங்கள். அந்த அண்ணா அங்கே போயிட்டு ஏர் ஓட்டு இந்த அக்கா பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்பீடும் போக முடியாது. ஏன்னா கண்டிப்பாக சொல்லணும் அந்த கொட்டை வந்து கொஞ்சம் 1/1 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொட்டைக்கும் இன்னொரு கொட்டையும் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு இடைவெளி இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக போட்டோம்னா காய் ரொம்ப பிடிக்காது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கேப் இருந்தால் மட்டும்தான் காய் நல்லா அப்படியே அடியில் நல்லா பெருக்கும். அதே மாதிரி நல்லா ஊறும். காய் நல்லா பார்க்க செமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன வெங்காயம் பாருங்கள், இது பூரா வந்து பாயெல்லாம் செத்து போச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, ஏதாவது நோய் உட்காந்துச்சு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பசியன் குத்தின பயிரெலாம் பார்க்கும்போது வேலைலாம் இருந்துச்சு, அள்ளிவிட இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காடுகள்லாம் பார்க்கும்போதும் சரி அப்படியே அட்டகாசமாக இருந்துச்சு. அது வந்து காலை நேரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போட்டாங்க பாருங்கள். அது போட்டுலாம் அந்த பேசி முடிச்சு வரக்குள்ள பாதி போட்டாங்க அந்த பக்கத்தில். அதே பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட 6 மணிக்கு தொடங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கெலாம் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட்டு பார்க்கும்போதும் சரி செம்மையாக இருந்தது, அப்படியே அட்டகாசமாக இருந்தது. அங்கே பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு வெறித்தனமாக இருந்தது. அதாவதுன்னா காலையில் ஒரு 5 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு இவங்கெல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து காட்டில் நம்ம வேலை செய்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தாங்க நிலக்கடலையில் நம்ம வந்து விதைக்கிறது. அதாவது நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணுறது எது. இங்கே பாருங்கள், அதுக்கு அப்புறம் கடலக்கொட்டை போட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சைட்டை வந்து வாய்க்காலில் கட்டிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா பாத்தி சின்னதாக, அதாவது நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு பாயணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பாத்தி கட்டாங்க. இவ்வளோ தான் இந்த மஞ்சள் சட்டை தான் பனியன் தான் அந்த கேங்குக்கெலாம் எல்லாத்துக்குமே லீட்ரு. இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 1500 அதாவது இந்த பாரெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு 1500. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்கள் கடலக்கொட்டை போட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாதை தடுத்துகிட்டே வந்தாங்க. ஆனால் செம்மையாக வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை போகிறதுக்கும் சரி அவங்களுக்கு 1000 கூலி. அதாவது பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுறவங்களுக்கு, அதே மாதிரி கடலக்கொட்டை போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கூலி. பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி வந்து தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கெல்லாம் தடுக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1500. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் பக்காவாக நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி சென்டர் பார்த்தீங்கன்னா அது சென்டர் அப்படி சொன்னால் சைட்டாக கட்டியிருந்தாங்க. அதாவது மஞ்சும் சரி அந்த காவையும் சரி நல்லா தூக்கி ஹைட்டாக கட்டியிருந்தாங்க. அது தண்ணி நம்மளுக்கு ஏன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும்போது வந்து தண்ணி உடையக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா காவாய் தூக்கி கட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த காவையெல்லாம் தூக்கி கட்டுவோம் பாத்தி தடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டம் பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். வேறெல்லாம் ஃபினிஷிங் ஆகிருக்கு. நல்லா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங் ஆச்சு. லாஸ்ட் டென்னுக்கு வந்துட்டு இருக்காங்க மக்கள் பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ஒரு சரம் மட்டும் தான் இருந்தது. அதுவும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நானும் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் லேட்டாகவும் நினச்சேன். ஆனால் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க, பரவாயில்ல இவங்களுக்கு. இதே அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் பயிர் எப்படி முளைக்குதுன்ட்டு அந்த நெக்ஸ்ட் வீடியோவை பாடுறோம்.